அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஷாபானுடைய முதல் வியாழக்கிழமையில் இருக்கோம். பரக்கத்தான நாள். இந்த பரக்கத்தான நாளில் நம்ம எல்லோருமே அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இன்றைக்கு நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சிறந்த சூறா, சிறந்த ஆயத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை இன்றைய தினம் இரவில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வியாழக்கிழமையில நம்ம கூடுதலான அமல்கள் நம்ம செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி கூடுதலான அமல்களில் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல். ஏன்னா ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நிறைய நன்மைகளும் கிடைக்கணும், நிறைய பலன்களும் நமக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட அமல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுடைய தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த இடத்துல நிறைய சஹாபாக்கள் கூடியிருக்கிறாங்க. ரசூல்லா நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவாங்களா அப்படின்னு. அப்போதான் ரசூல்லா, இன்றைக்கு யாரும் போகாதீங்க, நான் உங்ககிட்ட சில வார்த்தைகள் சில விஷயங்களை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தனால ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க, யா ரசூலுல்லா, தங்களோட பேச்சுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூறாவை பற்றிய சிறப்புகளை சொல்லி கொடுக்குறாங்க. ரசூல்லா சொன்னாங்களாம், நீங்கள் எல்லாருமே இன்றிலிருந்து தினமும் இரவில் 1000 ஆயத்துக்களை ஓதாமல் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சஹாபாக்களுக்குள்ள நிறைய பேசுகிறாங்க, எப்படி செய்ய முடியும், நம்ம வாக்கு கொடுத்துட்டா அதை மீற முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா கிட்டே கேட்குறாங்க. யா ரசூலல்லா, இது எல்லாருக்குமே எல்லா நாட்கள்லையுமே சாத்தியமாகாதே, உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை மீறக்கூடாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லா காலத்துலேயும் எல்லா நாட்கள்லையுமே நாங்கள் இதை எப்படி ஓத முடியும்? ஏன்னா நாங்கள் இஷாவை முடிச்சுட்டு நிறைய தஸ்பீகளை ஓதுறோம், வீட்டுக்கு போகிறோம், அங்கே சில வேலைகளை பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் தஸ்பீக செஞ்சுட்டு தான் நாங்கள் தூங்குறோம், நிறைய ஓதுறது இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அமலையும் சேர்த்து செய்யும்போது எங்களுக்கு விடிந்து விடுமே, எங்களால் தூங்க முடியாதே, இது எங்களுக்கு எல்லா நாளும் சாத்தியப்படாதே யா ரசூலல்லா, உங்ககிட்ட எங்களால் வாக்கும் கொடுக்க முடியாது நாங்கள் செய்வோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா, உங்களுக்கு நான் ரொம்ப இலகுவாக அதை நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குரானில் ஒரு சின்ன சூறா இருக்குது, 8 வசனங்களை கொண்ட சின்ன சூறா இருக்குது. அந்த சூறாவை ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா 1000 ஆயத்துக்களை ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 10,000 ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உங்களுக்கு தர்றான். இன்னும் ஒவ்வொரு தொழுகையிலையும் இதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் 40,000 வானவர்கள் நின்று உங்கள் கூட தொழுவாங்க அப்படின்னு நிறைய சிறப்புகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கிருந்த எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. இன்னும் இருந்தாலும் சில சந்தேகங்கள் வருது. அப்போது அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்திரிச்சு நின்று கேட்குறாங்க ஒரு சந்தேகத்தை, யா ரசூலல்லாஹ், திருக்குரானில் நிறைய சூறாக்கள் இருக்குது, யாசின் சூறா இருக்குது, தபாரக் இருக்குது, வாக்கியா இருக்குது, பக்ரா சூறா இருக்குது, அதுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த சின்ன சூறாவுக்கு இருக்குதா, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாமா, இந்த சூறாவில் மனிதனை வேதனை செய்யக்கூடிய, மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆயத்து இதில் இருக்குது. இந்த சூறாவினுடைய பொருள் அவ்வளவு ஒரு சிறந்த பொருள், அதனால் அல்லாஹாலா அவ்வளவு சிறப்புகளை இதற்கு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. அந்த சூறா என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூரத்து தக்காசுர். திருக்குரானில் 8 வசனங்களை கொண்ட ஒரு குட்டி சூறா தான். நம்ம எல்லோருமே தொழுகையில் அன்றாடம் ஓதிட்டு தான் இருக்கும். இன்னும் இந்த சூறாக்களை ஓதாதவங்க இன்றிலிருந்து இதை பார்த்து ஓதி மனனம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இரவுலையும் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு படுத்தீங்க அப்படின்னா போதும், இன்ஷா அல்லாஹ் 1000 ஆயத்துக்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே இந்த சூறாவை தவற விட்டுறாதீங்க. அது மட்டுமல்ல, இந்த சூறாவில் அப்படியா அல்லாஹ்தாலா என்ன சொல்ல வர்றான் மக்களுக்கு அப்படிங்கிறத விளங்கி கொண்டு ஓதுங்க. இப்போ அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கிவிட்டது. நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை அவ்வாறில்லை, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறல்ல, மெய்ஞான அறிவை கொண்டறிந்திருப்பீர்களானால்
அந்த ஆசை உங்களை பராக்காக்காது. நிச்சயம் அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளைப் பற்றி நிச்சயம் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இந்த சூறாவில் நிறைய எச்சரிக்கைகளை அல்லாஹால நமக்கு கொடுக்குறான். அதாவது இந்த உலகத்தில் செல்வத்தை தேடிக்கிட்டு அல்லாஹவை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் இல்லையா, அதை பற்றின எச்சரிக்கை தான். கட்டாயம் நம்ம அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நரகத்தை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாமே இந்த உலகத்தில் கபரு வரைக்கும் தான். கபருக்கு பின்னாடி கண்டிப்பாக அதற்கான தண்டனையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத பற்றி அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்கிறான். இன்னும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அருட்கொடைகளை பற்றியும் நமக்கு விசாரணை இருக்குது அப்படிங்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இந்த உலகத்தினுடைய ஆசைகளின் பக்கம் நம்ம போனாலும் அல்லாஹுவை மறக்கக்கூடாது. அல்லாஹுவை சார்ந்து தான் நம்ம ஒரு செல்வத்தை தேடணும், ஒரு சந்தோஷத்தை தேடணும். அதை விட்டுட்டு இதை மட்டுமே, இந்த உலக ஆசைகளை மட்டுமே நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி கிடையாது. மௌத்துக்கு பிறகு பெரிய தண்டனை நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய அழிவுக்கு நாமளே வழிவகுக்கிற மாதிரி. எனவே இந்த ஒரு சூறாவினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இரு உலகிலும் நம்ம ஜெயிக்கலாம். எனவே இந்த ஒரு சூறாவை இன்றைய தினம் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்காகவும் நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை முன்வைத்தும் நீங்கள் இந்த சூறாவை ஓதுங்க. ஏன்னா இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தாலா இந்த சூறாவை ஓதிட்டு ஒரு சின்ன துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுக்க மாட்டானா என்ன? கண்டிப்பாக அது செல்வமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், கண்ணியம், அந்தஸ்து, மரியாதைப்படி எந்த தேவையாக இருந்தாலும் இந்த சூறாவை ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நீ கொடுத்ததற்கு நன்றி அல்லாஹ், நாளை விடியக்கூடிய ஒவ்வொரு நாளும் எனக்கு சிறப்பாக மாற்று, இந்த தேவைகளை எல்லாம் எனக்கு கபூலாக்கு, இந்த தேவைகளை உன்னுடைய உதவியை கொண்டு, அருளை கொண்டு நான் தேடக்கூடிய வழியை எனக்கு காட்டியா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் ஒரு துவாவை நீங்கள் கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அப்படி துவா செய்யும்போது எல்லா மக்களையும் உங்களோட சேர்த்துக்கோங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சூறாவை இன்றைய தினம் ஓதணும் அப்படின்னா சிறப்பு. மற்றபடி எல்லா நாள்லையுமே இதை ஓதலாம். ஏன்னா ரசூல்லா ஒவ்வொரு நாளும் ஓத சொல்லியிருக்காங்க. அதனால தினம்தோறும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. மேலும் நம்மளுடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அரபி ஓத தெரியாத 30 ஜுஸ் குரானும் எங்களுக்கு தமிழில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.